சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும். சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை கதைகள். இன்று நாம் பார்க்க போவது அப்படியொரு மனதை உருக்கும் கதை. அன்று மாலை 6 மணி இருக்கும். மழை பெய்து கொண்டிருந்தது. காற்றில் குளிர் நிறைந்த வாசனை. ஒரு சிறிய குடியிருப்பின் 3வது மாடி ஜன்னல் வழியாக மழைத்துளிகள் கண்ணாடியில் அடித்து சிதறின. ஆஷா அந்த ஜன்னல் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஏதோ ஒரு சோகம், கண்களில் சோர்வு. ஆனால் அந்த சோர்வுக்குள் மறைந்திருக்கும் நொறுங்கிய இதயம் யாருக்கும் தெரியாது. அவள் கையில் இருந்தது ஒரு பழைய புகைப்படம். அது அவளது அம்மா சாந்தியின் புகைப்படம். அப்பா இவள் சிறுவயது இருக்கும் போதே விட்டு சென்றார். 3 வருடங்களுக்கு முன்பு சாந்தி ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார். அந்த நாளில் இருந்து ஆஷாவின் வாழ்க்கை நிற்காமல் போன கடிகாரம் போல ஒரே வெறுமையாய், ஒரு சத்தம் இல்லாத ஒரு நிழல் போல வாழ்ந்தாள். அவளுக்கு ஒரே உறவாக இருந்த தாயை இழந்த பின் எதிலும் மகிழ்ச்சி இல்லை. பணியில் கவனம் இல்லை. நண்பர்கள் இல்லை. அவள் ஒவ்வொரு இரவிலும் அம்மாவை நினைத்து அழுவாள். அம்மா இல்லாத வீட்டின் அமைதி அவளை கொஞ்சம் கூட அமைதியாக இருக்க விடாது. அந்த மாலை அவள் வழக்கம் போல் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தாள். மழைத்துளிகள் கண்ணாடி வழியாக வழிந்தன. அவள் மெதுவாக தாயின் புகைப்படத்தை தொட்டாள். அம்மா, நீ இருந்தா நானும் நிம்மதியாய் இருப்பேன். இந்த மழை ஒலிக்கே உன் குரல் கேட்குது போல இருக்கு. ஏன் இப்படி திடீர்னு போன என்று அவள் மெதுவாக அழுதாள். அப்போ திடீரென்று மேசையின் மீது வைத்திருந்த அவளது மொபைல் அதிர்ந்தது. திரையில் எழுந்த பெயரை பார்த்தவுடன் அவள் உறைந்து போனாள். அம்மா காலிங் என்று. அவள் ரத்தம் உறைந்தது போல நின்றாள். அது ஒரு பழைய நம்பர். 3 வருடங்களாக எந்த அழைப்பும் வராதது. அந்த சிம் கார்டு ஏற்கனவே டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தது. அப்போது அவளது கைகள் நடுங்கின. அழைப்பை எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். ஆனால் அவளது இதயம் அந்த ஆர்வத்தை தடுக்க முடியவில்லை. அவள் மெதுவாக அக்செப்ட் பட்டனை அழுத்தினாள். ஹலோ என்றாள். அவளது குரல் நடுங்கியது. சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் மெதுவாக ஒரு குரல். அது அவளது அம்மாவின் குரல். ஆஷா. அந்த ஒரு வார்த்தை அவளது இதயத்தை துளைத்தது. அது அவளது தாயின் குரல். அவள் உடம்பு முழுக்க நடுங்கியது. அவள் கண்களில் நீர் வடிய ஆரம்பித்தது. அம்மா, நீங்கதானா? அந்த குரல் மெதுவாக அமைதியாக சொன்னது. நான் நிழலா இல்ல, நினைவா இருக்கேன் மகளே. அவள் திகைத்தாள். நீ விழுந்து போயிருந்த வாழ்க்கையை மீண்டும் எழுப்பிக்கொள். நீ உன்னையே மறந்துட்ட என்றது அந்த குரல். அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள். நான் உன்னை தினமும் நினைக்கிறேன். ஆனா நீ இல்லாததால என் வாழ்க்கை என அமைதியானாள். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மா. அது எனக்கு தெரியும் ஆஷா. ஆனா நீ உயிரோட இருக்கணும். நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பதுதான் வாழ்க்கை. நான் உன்னோட தான் இருக்கேன் ஆஷா. அந்த குரல் மெதுவாக சொன்னது. நீ உயிரோடு இருக்கிற வரை நான் உன்னுள் இருக்கேன் என்று. அந்த குரல் மெதுவாக மறைந்தது. அந்த அழைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தை கேட்டதும் அவளுக்கு பழைய நினைவுகள் வெள்ளம் போல் வந்தன. அம்மா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது வாழ்க்கை திசையை மாற்றியது. அவள் மொபைலை பார்த்தாள். அழைப்பின் பதிவு இருந்தது. 1 minute 14 seconds என. அவள் மீண்டும் அந்த நம்பரை அழைத்தாள். திஸ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் என வந்தது. அவள் நாற்காலியில் விழுந்து அழுதாள். அது ஒரு கனவா? உண்மையா? யாராவது பிராங்க் பண்றாங்களா? ஆனால் அந்த குரல், அது அவளது தாயின் குரல்தான். அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. தன் மனதுக்குள் பல கேள்விகள் ஓடின. யாராவது நம்ம கிட்ட விளையாடுறாங்களா?
இல்ல என் அம்மா நிஜமாவே பேசினாரா என்று. வீட்டில் ஒரு பெட்டி இருந்தது. அதில் சில கடிதங்கள், இன்சூரன்ஸ் ரசீதுகள் இருந்தது. அதில் ஒரு பழைய பை இருந்தது. அவள் அந்த பழைய பையில் இருந்த தாயின் டைரியை எடுத்தாள். அது பழைய மஞ்சள் நிற பக்கங்களுடன் இருந்தது. அந்த பக்கங்களில் சில வார்த்தைகள். ஒரு நாள் என் மகள் சோகத்தால் உடைந்தால் இந்த வரியை நினைவுபடுத்து என இருந்தது. நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பதுதான் வாழ்க்கை. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அதே வார்த்தைதான் அந்த குரல் சொன்னது. அவளுக்கு உடல் முழுக்க சலனம். அவள் ஒரு சேரில் அமர்ந்தாள். மழை வெளியில் இன்னும் பெய்து கொண்டிருந்தது. அவளுக்கு ஒரு உணர்வு. அம்மா இன்னும் இருக்கிறாரா என் அருகில்? அவள் நம்ப முடியாமல் மௌனமாயிருந்தாள். உண்மையை தேடும் முயற்சியில் ஈடுபட்டாள். அடுத்த நாள் காலை அவள் வேலைக்கு போகவில்லை. அவள் தன் அம்மாவின் பழைய தோழி மீனா மாமியிடம் சென்றாள். மீனா சாந்தியுடன் 10 வருடங்கள் பணிபுரிந்தவர். மாமி, என் அம்மா என்கிட்ட பேசின மாதிரி ஒரு கால் வந்தது. இது சாத்தியமா என்று கேட்டாள். மீனா அதற்கு மெல்ல சிரித்தாள். ஆஷா, உன் அம்மா ஒரு ஆச்சரியமானவங்க. அவங்களுக்கு டெக்னாலஜிலையும் ரொம்ப ஆர்வம். ஒரு முறை சொன்னாங்க, நான் போன பிறகும் என் மகளோட பேசணும் என்ற ஆசை இருக்கு என்று. அதுக்காக அவங்க வாய்ஸ் ரெக்கார்டில் சில மெசேஜ்கள் ரெக்கார்ட் பண்ணி நீண்ட நாட்கள் கழித்து அதை ரிமைண்டர் போடுற மாதிரி செட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஆஷா அதிர்ச்சி அடைந்தாள். அப்படின்னா அந்த அழைப்பு ஆட்டோ ரிமைண்டரா? ஆமாம். ஆனால் அடுத்தடுத்த ரிமைண்டர் வரணும் என்றாலும் நீ அந்த ஃபோன் நம்பர் டீஆக்டிவேட் பண்ணிட்ட. ஆனால் அவங்க சிஸ்டம் பேக்கப்பில் அது இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க மறைவுக்கு பிறகு இன்சூரன்ஸ் பணம் உனக்கு கிடைக்கும்படி செஞ்சிருந்தாங்க. அவளுக்கு மனம் கலங்கியது. அவளது அம்மா இறப்பதற்கு முன்பே அவளுக்காக இப்படி ஒரு நினைவு உருவாக்கி வைத்திருந்தார். மகளுக்கு தன்னுடைய குரல் சென்றடையுமாறு திட்டமிட்டிருந்தார். அவள் வீட்டுக்கு திரும்பும்போது அவளது கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு சிறிய சிரிப்பு. அம்மா இன்னும் என் வாழ்க்கையோட இருக்காங்க. அந்த நாளில் இருந்து ஆஷா வாழ்க்கையை மெல்ல மாற்ற ஆரம்பித்தாள். அவள் தன்னுடைய வேலையில் மீண்டும் முழுமையாக ஈடுபட்டாள். அவள் ஆசிரமங்களில் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தாள். அவள் தாயின் நினைவாக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாள். அது சாந்தி ஹோப் ட்ரஸ்ட். அந்த ஃபவுண்டேஷன் மன அழுத்தத்தில் இருக்கும் பெண்களுக்கு உதவியது. அவள் ஒவ்வொரு முறை பேசும்போது ஒரே வரி கூறுவாள். ஒரு அழைப்பு, ஒரு வார்த்தை சில சமயம் உயிரை மீட்டெடுக்க முடியும் என. அவள் குரலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவளது வாழ்க்கை ஒளிர ஆரம்பித்தது. மீண்டும் மர்மம். ஒரு நாள் மாலை அவள் ஆசிரமத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். அந்த வழியில் மழை ஆரம்பித்தது. அவள் பைக்கை நிறுத்தி ஒரு மரத்தடியில் நின்றாள். அந்த நேரத்தில் மொபைல் மீண்டும் ஒலிர்ந்தது. அம்மா காலிங். அவள் அதிர்ச்சியடைந்தாலும் இம்முறை பயமில்லை. அவள் சிரித்தாள். இப்போ நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா என அவள் அமைதியாக அழைப்பை எடுத்தாள். ஹலோ. அந்த குரல் இம்முறை மெதுவாக தாய்மையோடு சொன்னது. மகளே, இப்போ நீயே என் குரல். நீ என் ஆசையை நிறைவேற்றிட்ட. நான் சொன்ன வார்த்தைகளை நீ 1000 பேரோட பகிர்ந்துட்ட. இப்போ நான் அமைதியா போகிறேன். அவள் கண்ணீருடன் சொன்னாள். அம்மா, நான் உன்னை, உன்னோட குரலை நான் மறக்க மாட்டேன் என்றாள். நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பதுதான் வாழ்க்கை என்றது. நான் உன்னுள் இருக்கேன் ஆஷா. அந்த குரல் மெல்ல மறைந்தது. அழைப்பின் முடிவில் ஒரு குரல். மகளே, இப்போ நான் நிம்மதியா இருக்கேன். ஆனா உன்னோட நம்பிக்கை இன்னும் பலருக்கு போகணும்.
அம்மா என அவள் குரல் நடுங்கியது. நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க? நீ யாருக்காக நல்லது செய்கிறாயோ அந்த ஒவ்வொரு முகத்திலும் நான் இருக்கேன் ஆஷா. அழைப்பு முடிந்தது. அவள் மொபைலை பார்த்தாள். இதுவே கடைசியாக திட்டமிடப்பட்ட பதிவு. முடிந்தது. அவள் மொபைலை மார்பில் அணைத்துக்கொண்டு மலையை நோக்கி நின்றாள். மழைத்துளிகள் அவளது முகத்தில் விழ கண்ணீர் கலந்து வழிந்தது. அம்மா, இப்போ நீ அமைதியா இருந்தாலும் உன் வார்த்தை என் உயிரோட கூட இருக்கு. அவள் சிரித்தாள். அவளுக்கு ஒரு உணர்வு. அவளது தாயின் ஆசை நிறைவேறியது போல. 3 வருடங்கள் கழித்து சாந்தி ஹோப் ட்ரஸ்ட் இந்திய அளவில் பெரிய அமைப்பாக வளர்ந்தது. ஆஷா பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றியிருந்தாள். அவள் டிப்ரெஷனில் இருந்த இளம் பெண்களுக்கு மனநலம் விழிப்புணர்வு வழங்கினார். ஒரு பத்திரிகையாளர் அவளிடம் கேட்டார், ஆஷா மேடம், இப்படி உங்களது வாழ்க்கையை மாற்றத் தூண்டியது என்ன? அவள் மெதுவாக சிரித்தாள். அது ஒரு அழைப்பு. என் வாழ்க்கையை மாற்றியது. அது மரணத்தின் பின் வந்தது என்றாலும் அதுவே எனக்கு உயிராக மாறியது. அந்த மொபைல் இன்னும் அவளிடம் இருந்தது. அவள் அதை சார்ஜ் செய்து வைக்கும்போது திரையில் ஒரு மெதுவான நோட்டிஃபிகேஷன். பேக்கப் கம்ப்ளீட், லாஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டட் சக்சஸ்ஃபுல்லி என வந்தது. அவள் அந்த நொடியில் தன் மொபைலை பார்த்தாள். அதே பழைய போன். அதிலே இன்னும் அந்த அம்மா காலிங் என்ற பெயர் சேவ் செய்யப்பட்டிருந்தது. அவள் அதை டெலீட் செய்யவில்லை. அவள் சொன்னாள், அந்த பெயரை நான் ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அது எனக்கு நினைவல்ல, உயிர்தான். அவள் மெல்ல சிரித்தாள். மழை வெளியில் பெய்தது. அவள் ஜன்னல் அருகில் நின்று சொன்னாள், அம்மா, நீ சொன்ன வார்த்தை நான் மற்றவர்களோட வாழ்க்கையிலும் விதைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு மின்னல் ஒளிர்ந்தது. அந்த ஒளியில் அவளது தாயின் உருவம் போல ஒரு நிழல் ஜன்னலில் தோன்றியது. ஒரு குரல் மெல்ல கேட்டது, என் மகளே, இப்போ நீயே எனக்கு நம்பிக்கையாக இருக்க. அவள் சிரித்தாள். மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் விழ அந்த வீட்டில் அமைதி பரவியது. அவளது வாழ்க்கை முழுமையடைந்தது. அவள் இப்போது சமூகத்தில் நம்பிக்கை பெண்மணி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் சொல்வது ஒரே வார்த்தை, வாழ்க்கை நிற்காது, எப்போதும் நம்பிக்கை இருக்கும். அவள் ஃபவுண்டேஷன் பில்டிங்கில் ஒரு சிறிய அறையில் தாயின் புகைப்படம் வைத்திருந்தாள். அந்த படத்தின் கீழ் எழுதப்பட்டிருந்தது, நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பதுதான் வாழ்க்கை என்று. ஒவ்வொரு மாலை அவள் அந்த புகைப்படத்தின் முன் மெதுவாக சொல்வாள், அம்மா, நான் இப்போ நீ சொன்ன மாதிரி வாழ்கிறேன். அந்த நேரத்தில் காற்று வீசும். அந்த புகைப்படம் மெதுவாக குலுங்கும். அவளது இதயத்தில் ஒரு குரல், என் மகளே, நீ என் பெருமை என்று. மனிதர்கள் உயிரோடு இருக்கலாம், ஆனால் அவர்களின் வார்த்தைகள் இறந்த பின் கூட உயிர் கொடுக்கும். அந்த வார்த்தைகள்தான் நம்பிக்கை. ஒரு நாள் யாராவது உன்னை அழைத்தால் அது கடவுளின் குரலாக கூட இருக்கலாம். சில சமயம் கடவுள் நம்மோட பேசுவதற்கு வானத்தில் இருந்து ஒரு ஒலி தேவைப்படாது. ஒரு குரல், ஒரு நினைவு, ஒரு அழைப்பு. அது நம்மை மீண்டும் உயிரோடு வாழ வைக்கும். இப்படி உணர்ச்சியும் மர்மமும் நிறைந்த கதைகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.